ஹாய் ஹலோ மக்களே, நாம் இந்த வந்து பார்த்திங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் விளாட போகிறோம். ஸோ கிராணி சாப்டர் 2ல் ஏற்கனவே வந்து நம்மளை ஓட விட்டு கதற விட்டு நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாங்க போன பார்ட்டில். இந்த பார்ட்டில் வந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போட் வழியாக தப்பிக்க போகிறோம் வீட்டை விட்டு. ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து இந்த பக்கம் வர வேணாம் விடுங்க, நம்ம அதை திறந்து விட்டுனே சத்தம் வரும், அதை கேட்டு அவங்க வருவாங்க. இவங்க மொட்டை பையன் வரான் பாருங்க, இவன் பேர் வந்து கிராண்ட்பாவான், கிராண்ட்பா ஓகேவா. இவனுக்கு வந்து காதை கேட்காதான், அவன் செவிடான் அப்படின்னு சொன்னாங்க. இதில் போட்டுருந்துச்சி. ஓகே, இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்த்து ஹெலிகாப்டர் கீ தேவையில்ல, நமக்கு வந்து போட் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம், அதனால் ஹெலிகாப்டர் கீ தேவையில்ல. இவங்க மொட்டை கீழே போகிறாங்க, அந்த கிராண்ட்பா கீழே போயிட்டான். இப்போ கிளவி இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, நம்ம ஜாக்கிரதையாகவே இருந்துப்போம். கிளவி எந்த இடத்துல வருவா, அவளுக்கு சத்தம் நல்லா கேட்கும். இந்த மொட்டை எனக்கு வந்து சத்தமே கேட்காதான், அதனால் விடுங்க, கவலைப்பட தேவையில்ல. டோர் லாக் இதுவும் நமக்கு தேவையில்ல. ஓகே, இந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரில. இந்த ரூம்குள்ளே நான் போவே இல்லை, போய் பார்த்துக்கிறேன். சாத்தி வச்சுப்போம், கிளவி வந்தாலும் வந்துடும். சரி ஓகே, உள்ளே ஏதாவது ஸ்பார்க்கில் இது நமக்கு தேவைங்க. ஓகே, இது கிடச்சிச்சு. இதை மொட்டை, ஐயோ மொட்டை பார்த்துட்டாங்க, மொட்டை பயலே. சரி பார்த்துட்டாங்க. இவன் பார்த்தானா கிளவி எங்கே இருக்கான்னு தெரில. கிளவி இங்கே இருக்கா, இதை கீழே போட்டு போவோம். கேட்டுருச்சு. ஐயோ தட்டி வேற விட்டனே. சரி பார்த்துக்கலாம் விடுங்க, நம்ம இங்கே ஏதாவது இருக்கா தேட நேரம் இல்லைங்க, அவன் வந்துடுவாங்க டக்குன்னு. நம்ம இதுக்குள்ளே பூந்துடுவோம். கேசலினா அது? ஆமாம் கேசலின் தான் அது. ஓகே, கேசலினும் நமக்கு தேவை. இது வந்து நல்லா அட்வான்ஸ், அதாவது கிராணி ஒன்றை விட நல்லா இருக்குது இது பார்க்க. ஓகே, இது வந்து பெட்ரோல் போட்டுக்கு ஊற்றணுங்க. வெப்பன் கீ போடு, அது இடலையா? அது அட பாவி, கிளவி பக்கத்தில் வந்துட்டாங்க. இவங்க வெப்பன் கீ மட்டும் கிடைக்கட்டும், கதையை முடிக்கணும் பாரு. இது கெடுற டக்குன்னு எடுறாத. ஐயோ பக்கத்தில் வராலே, லைட்டாக பயமாக இருக்குது, அதை எடுக்க முடியலனால. சரி நான் இப்போ தெளிவாக எடுத்துறேங்க, இப்போ பயமே இல்லை, நான் எடுத்தேன் அசால்ட்டா. அவ்வளோதாங்க, வெப்பன் எடுத்தாச்சு. கிளவி சோழி யாரோ முட்டை வேறு வராங்க. ஐயோ 2 பேரும் சேர்ந்து கூட்டுக்காரவாணிங்க மாதிரி வராங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு பார்த்தா முடியலையே. ஸோ ஓகே, நான் இந்த ஃப்ரெஞ்ச் இருக்குது இங்கே, அப்போனா இந்த டோர் லாக்கை வேறு திறக்கணும். இங்கே திறந்துடும். ஓகே திறந்தாச்சு. ஒரு நாள் இங்கே திறக்காமல் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஒரு நாள், அதை வேறு ஞாபகப்படுத்தி. சரி விடுங்க, நான் போய் இங்கே வெப்பன் கீ இங்கே தான் போடணும். இங்கே ஒரு புக்கை தள்ளணுமே. ஓகே திறந்தாச்சு அதை. ஓகே எட்ரா கண்ணை. இன்றைக்கி சோழி முடிஞ்சு 2 பேர்த்துக்கும் 2 புல்லட் எடுத்தாச்சு. இப்போ அவங்க வரட்டும், கதையை முடிக்கிறேன்னு பாருங்களேன். எங்கே கிளவி வரா பாருங்க, கூட்டோன்னே வரா பாருங்க. ஐயோலே ஐயோ ஒரு மிஸ் பண்ணியாச்சு. முட்டை வருவானே, முட்டை வந்துட்டாங்க. ஐயோ புல்லட் வேறு இல்லைங்க என்கிட்ட. கரெக்டாக கன்னில் புல்லட் இல்லாதப்போ வரான் பார்த்தீங்களா, இவன் சரியான ஆளுங்க. அவன் புல்லட் இருக்கிறப்ப எவனும் வரமாட்டான், இருக்காதப்ப கரெக்டாக வரான் பாருங்க அவன் மொட்டை பையன். சும்மா விளையாடும் போதெல்லாம் பார்ப்பாங்க, சுட்டா புல்லட் இருக்கமோ வரான் இருறா உனக்கு அங்கே ஆங்கிள் மிஸ் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். மண்டையில் ஒரு முடி கூட இல்லை, ஜில்லட் கார்டு எடுத்து ஷேவ் பண்ண மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மண்டை அவனுக்கு. சரி ஓகே, இந்த செக்யூரிட்டி கீயை வந்து இவன் மறையிறதுக்குள்ளே எடுத்துடணுங்க, இல்லைனா அவன் சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறைஞ்சிருவான். அப்புறம் அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி கிடைக்காது. அவன் மறையிறதுக்குள்ளே எப்படியாவது எடுத்துருங்க. ஓகே, இந்த செக்யூரிட்டி கீ எங்கே இருக்குது? இதோ இந்த ரூம். ஓகே இந்த ரூம் மறந்துட்டேன். இதுக்குள்ளே தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான், சிசிடிவி கேமராலாம். சேஃப் கீ. ஓகே சேஃப் கீ என்னடா இடுறாதா. ஓகே எடுத்தாச்சு. இதை சேஃப்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஃப்ரெஞ்ச் இருக்குது. சரி நான் இதுக்குள்ளே சேஃப் கீயை போட்டு வச்சுக்கிட்டு ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஃப்ரெஞ்ச் எடுத்துக்கிட்டு சாக்கடை நம்ம திறந்து விட வேண்டியது இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதெல்லாம் நம்ம திறந்து விட வேண்டியது இருக்குது. ஒரு நாளைக்கு கேட்டுச்சு, ஆனால் அப்போ எனக்கு தெரியல ஃப்ரெஞ்ச் எங்கே இருக்குன்னு. ஓகே நம்ம போகலாம் மேலே. இப்போ திறந்து விட்டதுனால அங்கே தண்ணி இருக்காது. தண்ணி இருக்கிறப்ப இங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு விசித்திரமான ஜந்து வந்து உங்களை கொன்றும். என்னை கொன்றுச்சு அது. ஓகே, இது வழியாக போய் இந்த கரப்பாம்பூச்சி முதல்ல கொல்லணும். சரி வரப்பெல்லாம் கடிச்சு என்ன அது? நீ யாருமா அது? இது யாரும் தரல, இந்த கரப்பாம்பூச்சி சுட்டானே வருதான். ஆனால் இதை சுடும் போது கிராண்ட்பா வந்து வந்துடுவாங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, ஏன்னா சுட்டா அவங்க 2 பேர்த்துக்கு கோவம் வந்துடும், அப்புறம் கண் செவந்துக்கிட்டு வருவாங்க. ஓகே, இதை நம்ம பாக்ஸ் 2 அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குது. கீழே ஒரு இடத்துல இருக்குது, அதை நம்ம போய் அன்லாக் பண்ணுவோம். எங்கே அது? இங்கே இருக்குது. ஓகே ஸ்டன் கன்னு. நம்மள்ட்ட ஷார்ட் கன்னே இருக்கே, எதுக்கு ஸ்டன் கன்னு? சரி விடுங்க, நான் மேலே கதை ஓப்பன் பண்ணுவோம். அவங்க 2 பேர் வந்திருப்பாங்க தெரியல, லைட்டாக பயமாக தான் இருக்குது. திறந்து பார்ப்போம். ஏதாவது கிச்சன் ஆனால் செக்கே பண்ணி பார்க்கணும்.
2 பேரும் வரல. இல்லை எங்கேருந்துடா வருவீங்க தெரியலையே. ஓகே இதுக்குள்ளே இல்லை, இதுக்குள்ளே இங்கே இல்லை. இதை திறந்து பார்ப்போம். போட் கீ இருக்குது. வாவ், போட் கீ கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து போட் கீ நமக்கு கிடச்சிருச்சு. வேறு என்னெல்லாம் வேணும்? ஓகே, நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை திறந்து பார்க்கணும். இதில் இல்லை. ஹெலிகாப்டர் வேணாலும் தேவையில்ல. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஹேண்ட் வீல். ஐயோ ஹேண்ட் வீல் தேவையில்லையே. சரி ஓகே கைஸ், நம்ம பாத்ரூம் வந்து சேஃப் கீயை போட்டல, அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா சேஃப்குள்ளே ஏதாவது இருக்கான்னு தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. சேஃப் வந்து எங்கே இருக்குன்னா வந்து இந்த மெயின் டோர் பக்கத்தில் ஒரு இந்த ரூம்குள்ளே தாங்க சேஃப் இருக்கும். உள்ளே தோற. ஆஹா, இது வேஸ்ட்டுங்க. ஓகே, நான் போட்ட கேஸ்லின் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வண்டியில் அந்த போட்டில் பெட்ரோல் ஊற்றிக்கணும். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, நான் போட்டு வீலு அந்த ஸ்டீரிங் வீல்லாம் தேவைப்படுது. அது எங்கே இருக்குதுன்னு தெரில. சரி நான் பார்த்துக்கலாம். நம்ம இதை பெட்ரோலை முதல்ல போய் கீழே போட்டு வந்துடுவோம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. காய்ஸ், இந்த கன்னை வந்து உங்களுக்கு சுட்டு காமிக்கலான்னு வந்தேன். கிளவி இங்கே இருக்காங்க கரெக்டாக. இதை சுட்டு அப்படியே ஷாக் அடித்து டான்ஸ் ஆடுவாங்க 2 பேரும். ஓகே, சுட வைங்க பாருங்கள், டான்ஸ் ஆடலாம். டிங் 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 டொங் டொங் டங்னு ஆடிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஷாக் அடித்து செத்து போயிட்டா. இப்போ அந்த இவன் புருஷன் எங்க? ஏய், உன் பொண்டாட்டியை நான் கொண்டுட்டேன்டா, நீ எங்கடா இருக்க? வாடா. எங்கங்க அவன்? மொட்டை எங்க? மொட்டை எங்கடா வரேன்? அடா இடுப்புலேயே சொரியாச்சு பார்த்தீங்களா அவனுக்கு? இவன் நடுங்கிறாங்க, உதறாங்க. அவன் பாவங்க, அவன் ரொம்ப உதறான் மொட்டை பையன். கிளவி கூட டான்ஸ் ஆடினா, இவன் வந்து டான்ஸ் ஆட ரொம்ப வலிச்சிச்சு போல். சரி நம்ம மேலே போகலாம். மேலே நம்ம போவே இல்லைல்ல. கீழே பெயிண்டிங் இருக்குது. மேலே ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணால் அதுக்கு ஒயர் கட்டுறது தேவைங்க. அந்த ஒயர் கட்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே இருக்குது கிச்சன்லேயே இருக்குது. நல்லா கீழே போக தேவை. ஓகே, இந்த ஒயர் கட்டரை வச்சு நம்ம அந்த ஸ்டன்கனையும் 2த்தையும் சேர்த்து வச்சு தான் ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து மேலே தான் இருக்குது. நான் காட்டுறேன் இருங்க. ஓகே இருந்தாச்சா? இது தோற. இதுக்குள்ளே இங்கேயே போட் ஸ்டீரிங் வீல் இருக்கே. சரி விடுங்க, இது பார்த்துக்கலாம். இங்கே தாங்க நம்ம ஓப்பன் பண்ணோம். இது இல்லை, இந்த அந்த செயின்குள்ளே இருக்கிறது கீழே போட்டு வச்சுக்கிறேன். நான் ஸ்டன்கன் இப்போ வேணும், அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். பார்த்துறாளே, உளுந்துராதரா. இது உழுறப்ப வேறு சில பேர் செத்துடுறான். எனக்கு ஏனே தெரில. சின்ன ஸ்டன்கன் எடு. எங்கே அது? இங்கே இருக்குது. எடுத்துகிட்டு மேலே போகணும். அது போடாதே, உளுந்துராத. ஏன்டா பயப்படுத்துறே? நீங்கள் உளுந்தா செத்துருவாங்க சிலப்போ. அது ஏனே தெரில எனக்கு. நான் சிலப்போ உளுந்தப்போ செத்துடுறான். பார்த்து போடாலே, எனக்கு பயமாக இருக்குடா. உனக்கு பயமாக இருக்கான்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. கிளவியை பார்த்து கூட பயம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து எனக்கு பயமாகவே இருக்குது, ஏனே தெரியல. சரி ஓகே, இதை கரெக்டாக சுடணும். ஓகே, சுட்டாச்சா? கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஒயர் கட்டுற வேணும். அது எங்கேயோ போட்டேனே. இங்கே இருக்குது. இதை எடுத்துப்போம். இதுக்குள்ளே போயிட்டு அந்த செயினை வெட்டணும். இது ஏதோ பாக்ஸ் பக்கத்தில் இருக்குது. சரி பார்த்துக்கலாம். இது இதையும் வெட்டு. ஓகே, வெட்டியாச்சு. என்னடா அது? யாரா அவன்? இவன் என்னடா பாவாடை கட்டியிருக்கான்? யார் இவன்? சைக்கோ மாதிரி இருக்கான். மறைஞ்சிட்டான். எலும்பு கூட இல்லை. சரி ஓகே, நம்ம இந்த பேட்லாக் பேட்லாக் தேவை. நல்ல வேலை கிடச்சிச்சு. ஓகே, இந்த பேட்லாக் எதுக்குன்னா அந்த கீழே வர இடத்த தேவைப்படுச்சுன்னு சொல்லிச்சுல, அங்கே தான். கீழே ஒன்றும் இல்லைல்ல. உங்களை நம்பி இறங்கலாமா? சரி இறங்கு. ஏன்டா நீ வேற ஏனி தான் இருக்குல்ல, இறங்கி போயேன்டா. சரி ஓகே காய்ச்சி, இது கீழே போட்டுருவோம். மேலே அந்த போட் ஸ்டீரிங் வீல் இருக்குல்ல, அதையும் அப்படியே எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா போட் ஸ்டீரிங் வீல் இருந்தால் தான் போட்டையே ஓட்ட முடியும். ஓகே, அது எங்கே? இங்கே தான் இருக்குது. சரி ஓகே காய்ச்சி, இப்போ வந்து பேட்லாக் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். ஸ்டீரிங் வீலையும் எடுத்தாச்சு. இப்போ கீழே போயிட்டு ஓப்பன் பண்ணோம். இதை கீழே போட்டு நம்ம ஸ்டீரிங் வீல் எடுத்துகிட்டு வரோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதை போடும்போது சவுண்டு வரும், ஆனால் ஸ்டீரிங் வீல் போடும்போது சவுண்ட் வராது. அதனால் ஜாக்கிரதையாகவே பண்ணுவோம். ஏன்னா கிளவி இங்கே தான் இருந்தால் இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதனால் ஜாக்கிரதையாக போவோம். ஓகே, இங்கே தான் ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. இதையும் தூக்கி கீழே போட்டுவோம். ஏன்னா ஒவ்வொரு தடவை மேலே வரணும், அதனால் பயமாகவே இருக்கும். எப்போ வருவான்னு தெரியாது. இப்போ இதை எடுத்துக்கணும். இது கீழே போட்டு கேஸ்லைன் கேனை வந்து இந்த பாத்ரூம் வெளியே கீழே போட்டோம், அங்கே எடுத்துக்கணும். இங்கே தான் நான் எங்கேயோ போட்டேன். இங்கே தான் இருக்குது. சரி ஓகே, இது எடுத்துப்போம். ஓகே, ஒன்று எடுத்தாச்சு. இதையும் நம்ம போயிட்டு அங்கே போட்டு போட் கீ நமக்கு வேணும். இதை போடும் ஃபஸ்ட்டு. இது எங்கே போடுறது? சரி நம்ம கீழே போடுவோமா? கீழே போட்டு கிளையை பார்த்து லைட்டாக பயமாக இருக்கா. ஏன் இன்னும் வரல? சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து போட் கீ வேறு நமக்கு வேணும். இந்த போட் கீ எடுத்துப்போம். மேலே தான் இருக்குது. ஆனால் ஜாக்கிரதையாகவே போகணுங்க. கிளவி எங்கே இருக்கானே தெரியலையே. அவன் செத்தவ இன்னுமா வரல? இந்நேரம் வந்திருக்கணும். மொட்டையினையே காணும். சரி போட் கீ எடுப்போம். எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. சந்தேகமாகவே இருக்கே. இவங்களை நம்ப முடியாது.
எங்கடா இருக்கீங்களே, ஏதாவது பிளான் கீன் பண்ணுறீங்களாடா? கதவு வேறு திறந்து சாத்துது. சரி விடுங்க, அவங்க இங்கே இப்போதைக்கு இல்லை. நான் வந்து பயப்பட தேவையில்ல நினைக்கிறேன். ஏன்னா நான் தைரியமாக போகலாம். ஏன்னா இவ்வளோ சவுண்டு போட்டு வரவே இல்லைனா இன்னும் செத்தவங்க வரலன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்பார்க் பிளாக் எடுத்துகிட்டு போவோம். இங்கே தான் மாட்டணும். எங்கடா மாட்டணும்? இங்கே மாட்டணுமா? ஓகே, இங்கே மாட்டியாச்சு. அடுத்து பெட்ரோல் கேனு அது இதுன்னு நிறைய இருக்குது, அதெல்லாம் மாட்டணும். ஸ்டீரிங் வீல் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. அவங்க வராமல் இருந்தால் சரி, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஸ்டீரிங் வீல் எடுத்துப்போம். யாரும் பார்க்காத வரைக்கும் நல்லது. இங்கே அவங்க எந்திரிக்காததும் நமக்கு நல்லது தான். ஏன்னா எப்போ வருவாங்கன்னே தெரியாது. நம்ம டக்குன்னு மாட்டி கிளம்பிடலாம். ஏன்னா நம்ம தேவைப்பட்ட பொருளெல்லாம் கிடச்சிருச்சு. இன்ஜின் ஸ்டார்ட்டா இன்னும் எதுவும் ரெடி பண்ணல. நான் பெட்ரோல் வேறு ஊற்றணுமா? ஓகே, பெட்ரோல் எடுத்துகிட்டு வருவோம். பேட்லாக்கி வேறு வச்சு ஓப்பன் பண்ணுவோங்க, அதை வேறு மறந்துட்டேன். சரி ஓகே, நம்ம போய் பெட்ரோல் கேன் எடுப்போம். கிளவி, இப்போ என்ன பண்ணிருக்க? என்ன இது பாத்திரம் கழுவிட்டு இருக்கியா? இப்போ வந்து என்னை பிடி பார்ப்போம். நான் தப்பிக்க போகிறேன்னு முடிஞ்சால் என்னை பிடிச்சிக்கோ. சரி ஓகே, இப்போ வந்து இதை போய் ஊற்றணும். நான் வேறு அவளை தில்ல சவால் விட்டு நான் வந்துட போகிறேங்க. டக்குன்னு நான் போடணும். என்னங்க கிளவி ரொம்ப இப்படி லேசியாக இருக்காங்க, பிடிக்க கூட முடியல பாருங்க. நான் ஈஸியாக எஸ்கேப் ஆக போகிறேன். கிராணி 1லேயும் எஸ்கேப் ஆயாச்சு, கிராணி 2லேயும் எஸ்கேப் ஆக போகிறோம். வராமல் தான் சரி, நம்ம டக்குன்னு போவோம். முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. இதை வந்து எங்கே போட்டாலும் சவுண்டு வருமே. சரி ஓகே, நான் வந்துட்டேங்க. இப்போ வந்து போட் கீ வேறு எடுக்கணும். இங்கே தான் இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. பேட்லாக் கீ வேறு போடணுமா? ஐயோ மறந்துட்டேனே. சரி நம்ம பார்த்து போகலாம். சரி, போட் கீ வந்து போட்டு மேலேயே போட்டு வச்சுப்போம். ஓகே, இங்கேயே போட்டாச்சு. இப்போ அந்த சவுண்டை கேட்டு 2 பேர் வருவாங்களே, நம்ம டக்குன்னு போய் போட்டை எடுத்துடணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஜெயிக்க போகிறோம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து தொல்லை பண்ணிட போகிறோம். ஒன்று எடுத்துருவோம் டக்குன்னு. இங்கே தான் இருக்குது. நீ இருடா, டக்குன்னு ஓடுறாளே டக்குன்னு வரப்போகிறாங்க 2 பேரும். அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க. நம்ம ஓடணுங்க, ஜெயிக்க போகிறோங்க. சேட்டா ஓடுறாளே டக்குன்னு ஓடு. ஓகே, இதான். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை திரி விட்டுரு. இதை ஆன் பண்ணி விடணும். இப்போ அந்த செயின் வந்து எடுத்துரும். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இந்த போட் எடுத்து தப்பிச்சா அவ்வளோதாங்க. இன்ஜின் ஸ்டார்ட்டு. ஓகே, இன்ஜின் ஸ்டார்ட். அவ்வளோதாங்க எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே, இப்போ கிளவி எங்க? பாத்தியா கிளவி, நான் தப்பிச்சிட்டேனே. டேய் எஃப்ஜிடி, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இன்னும் 2 எஸ்கேப் இருக்குல்ல, அது எப்படி பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். ஓகே காய்ஸ், ஒரு வேளை நம்ம கிராணி சாப்டர் 2ல் போட் எஸ்கேப் முடிச்சாச்சு. அடுத்து இன்னும் 2 எஸ்கேப் இருக்குது. ஒன்று ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு, இன்னொன்று வந்து டோர் எஸ்கேப்பு. அது 2த்தையுமே நம்ம கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ தர முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.